வணக்கம். இது ஜெய்சி சேனல். நான் ஜெயச்சந்திரன். தனுஷ் நடிச்சிருக்கிற கரை படத்தோட விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம். 1990களில் நடக்கிற கதை மாதிரி இதை அமைச்சிருக்காரு இயக்குனர் விக்னேஷ் ராஜா. இவர் ஏற்கனவே போர் தொழில் என்ற படத்தை இயக்கி அந்த படத்தை வெற்றி படமாக தந்தவர். கரை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் நடித்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்களே, அது என்னடா கரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படத்தில் அவர் பேர் கரைசாமி. அதை தான் கரை அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கி வச்சுருக்காங்க. இந்த கரை படத்தை என்ன கதைடா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த இந்த படத்தில் இயக்குனர் ரொம்பவே ஆணித்தரமாக பேசியிருக்காரு. தனுஷை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு திருடனாக வராரு. ஒரு வீட்டில் போய் திருடும்போது போலீஸ்கிட்ட சிக்கிக்கிறாரு. போலீஸ் அவர் மேலே ஏகப்பட்ட கேஸுகளை போட்டு அவரை பெரிய குற்றவாளியை காட்ட நினைக்கும் போது அங்கேருந்து தப்பிச்சு அவர் காதலியோட ஆந்திராவுக்கு போயிடுறாரு. ஆந்திராவில் போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. அப்புறம் நம்ம இனிமேல் திரிஞ்சு வாழலாம், நம்ம ஒரு மெஸ்ஸை ஆரம்பித்து அதை நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை மனைவியும் இவரும் கலந்து பேசி முடிவெடுத்து அதுக்கு வங்கியில் போய் கடன் கேட்குறாங்க. வங்கியில் இருக்கிற மேனேஜரு, நீங்கள் கடனை சும்மா வாங்கிட்டு போக முடியாது, அடமானமாக ஏதாவது கொடுத்தா தான் வாங்கிட்டு போக முடியும், இல்லைன்னா கடன்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அனுப்புகிறாரு. உடனே தனுஷ், என்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குது, அந்த இடத்த நான் அடமானமாக தரேன், அதை வச்சுட்டு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேனேஜரும் அதை தான் கேட்டேன், நீ எடுத்துகிட்டு வா அந்த பத்திரத்தை அப்படின்னு சொன்னோன்னே அந்த பத்திரத்தை எடுக்கிறதுக்காக அவர் சொந்த ஊருக்கு வர்றாரு. சொந்த ஊரில் அவர் அப்பாவை சந்தித்து இந்த மாதிரி விஷயம், எனக்கு நீ நிலத்தை விற்று பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பா அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஒரு கட்டத்தில் அவர் செத்தே போகிறாரு. அப்பாவை சொந்த நிலத்தில் புதைக்கலான்னு சொல்லிட்டு அம்மா ஆசையை தெரிவித்த உடனே அவர் சொந்த நிலத்தில் அப்பாவோட பாடியை புதைக்க போகும்போது சில அதிகாரிகள் வந்து, இந்த நிலத்துக்கு நாங்கள் ஏற்கனவே கடனை கொடுத்து ஏலத்துக்கு விட்டோம், இந்த இடத்துல புதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. உடனே தனுஷ் அப்பாவோட பாடியை கொண்டு போய் ஒரு ஃப்ரீசரில் வச்சுட்டு, அம்மா ஆசைப்படி அப்பா உடலை நம்ம நிலத்துல தான் பதிப்பேன், இந்த நிலத்து மேலே வாங்கின கடனை நானே அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடி எடுக்கிறாரு. ஆனால் கையில் இம்மாஞ்சொல்லி பைசா கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, திடீர்னு மறுபடியும் திருடனா மாறுறாரு. அப்பா எந்த வங்கியில் போய் கடன் வாங்கினாரோ அந்த வங்கியை குறி வச்சு கொள்ளையடிக்க பிளான் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் கருணாஸ் மற்றும் தன்னோட நண்பன் பிருத்திவி ஆகியோரை கூப்பிட்டு போயிட்டு வங்கியில் கொள்ளையும் அடிச்சிடுறாரு. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே போலீஸ் சுத்து போடுறாங்க. இந்த கொள்ளை நாடகத்தை அடிக்கடி அரங்கேற்றுறாரு தனுஷ். இதனால் போலீஸ் குழம்பி போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு விழிக்கிறாங்க. பணத்தை கொள்ளையடிச்சது தனுஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரை துரத்துறதுக்கு போலீஸ் டீமாக பிரிஞ்சு ஊர் ஃபுல்லாக சுற்றி வராங்க. இதுக்கிடையில் தனுஷ் தன்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவர் ஏழை விவசாயி. அவர் தன்னோட நிலத்தை பேரில் வங்கியில் கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் சாகர நிலைக்கு வந்துடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு தனுஷ் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்ன முடிவு? தனுஷை போலீஸ் சும்மா விட்டாங்களா? இதுக்கப்புறம் நடக்கிற விஷயமெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கார்ப்பரேட் கம்பெனிகள் தன்னோட நிறுவனங்களை காட்டி லட்சக்கணக்கான கோடிகளில் பணத்தை வங்கியிலேருந்து கடன் வாங்குறாங்க. ஆனால் அந்த கடனை திருப்பி கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா பெரும்பாலானவங்க கட்டுறதே கிடையாது. பல கோடி கணக்கில் கடனை வாங்கின மல்லையா போன்ற தொழிலதிபர்கள் கடனை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் பதுக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் இந்த பேங்க்கும் ஒன்றும் செய்யலை, இந்த அரசாங்கமும் ஒன்றும் செய்யலை. ஆனால் ஒரு டிராக்டர் வாங்குகிறேன், அதுக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு விவசாயியை அதே நிலத்தில் அடித்து புதைச்ச சம்பவம்லாம் கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை வழியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு கதையை பின்னணியை வச்சு தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் விக்னேஷ் ராஜா. அதை வந்து டேரிங்காக சொல்லாமல் 90 காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி கதையை அமைச்சு ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப இயல்பாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஆள் தனுஷ் தான். அவர் தான் எந்த ஒரு பந்தாவும் காட்டாமல் எனக்கு டைட்டிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்த டைட்டில்னாக்கா சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைட்டில்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் என்ற பேர்லேயே இன்னமும் நடிச்சிட்ருக்காரு. அதனால தான் அவர் இயற்கையான இயல்பான நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரையும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் ரசிகர்கள் மத்தியிலையும் பெற்றிருக்காரு. அப்படிப்பட்ட தனுஷ் தான் இந்த படத்துலையும் தன்னோட கதாபாத்திரத்தில் கரசாமி அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட சீனை ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தாக்கா அது கதையை ரொம்பவே ஸ்பாய்லர் பண்ண மாதிரி ஆகிடும். படத்தோட தொடக்க காட்சியை மிஸ் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆரம்பத்திலேயே ஒரு அதிரடி சண்டை காட்சியில் தனுஷ் நடிச்சிருக்காரு. அந்த சண்டை காட்சியை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு முறை இந்த படத்தை பார்க்க வேண்டி வரும். மறுபடியும் ஒரு முறை இந்த படத்தை நீங்கள் பார்த்தினாலும் அது கண்டிப்பாக போர் அடிக்காது. ஏன்னா சொல்ல வந்த விஷயம் அந்த மாதிரி ஏழை விவசாயிகள் கடன் வாங்கி எவ்வளவு இன்னலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றத கருத்தை இன்னும் கூட ஆழமாக இன்னும் கூட ஆக்ரோஷமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இயக்குனர் இதை மென்மையாக சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடைபிடிச்சி ஒரு வங்கி கொள்ளை திருட்டா இதை மாட்டிருக்கிறது அவரோட கற்பனைக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ரொம்பவே ஆக்ரோஷம், ரொம்பவே அவசரம், ரொம்பவே தாக்கி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுத்தாச்சுன்னா இவங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சென்சாரில் ஒரு பெரிய கத்திரிக்கோளை வச்சுட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் படம் எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. சமீபத்தில் இப்படி ஒரு படம் மாட்டிக்கிட்டு திரைக்கு வர முடியாமல் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கூட தெரியாமல் இதுக்கிடையில் ரிலீஸுக்கு முன்னே ஆன்லைனில் திருட்டுத்தனமாக, அதாவது சமூக வலைத்தளத்தில் திருட்டுத்தனமும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 500 கோடி படம் இப்படி அனாமத்தாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கத்தை எதிர்த்து இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னு ஒரு காரணமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் கர படத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மென்மையான போக்கை இயக்குனர் கடைபிடிச்சிருக்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதுவும் ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஹாலிவுட்டில் நிறைய வங்கி கொள்ளைகள் படம் வந்திருக்கு. அது வேற ஒரு டெக்னிக்காக இருக்கும். இது 90 காலகட்டங்களில் நடக்கிற வங்கி கொள்ளையாக, அதுவும் கிராமத்து வங்கியில் நடக்கிற வங்கி கொள்ளையாக படமாக்கியிருக்கிறதுனால அதுக்கேற்ற அளவாக தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு டைரக்டர். அதுக்கேற்ற மாதிரி தான் தனுஷும் இயல்பாக நடிச்சிருக்காரு. வங்கியில் கொள்ளையடிக்க தனுஷ் உள்ளே போய் அங்கே இருக்கிற லாக்கரை பார்த்துட்டு அசந்த போடுறோம். இதே போடுற வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கதவை நான் பார்க்கவே இல்லை, இதே இப்படி திறந்து கொள்ளடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு போய் நிற்கிறாரு. அந்த கதவை உடைக்கிறதுக்காக பெரிய சுத்தியில் வச்சு அடிக்கிறாரு. இவர் அடிக்கிற அடியில் கேட்குற சத்தத்தில் ஊரே கூடிரும் போட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு பயமுறுத்தல் காட்சியாக அதை அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் படத்தில் பாருங்கள். தனுஷ் ஒரு பக்கம் கொள்ளையடிச்சா இன்னொரு பக்கம் கொள்ளையடிக்குது. அந்த கேங்குக்கு பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்றத இங்கே சஸ்பென்ஸாக விடுறோம். படத்தில் நமிதா பைஜு, KS ரவிக்குமார், ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. பல வெற்றி படங்களை தந்த ஐஸ்வரி கணேஷ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் சார்பில் இன்பன் உதயநிதி இந்த படத்தை வெளியிட்டிருக்காரு. ஆபாசம், அருவருப்பு, ரெட்டையர்த்த வசனம் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு படம் இந்த காலத்தில் வருதுன்னா அது ரொம்பவே அதிசயம். அப்படி ஒரு படமாக கர படம் திரைக்கு வந்திருக்கு. அதுவும் கருத்துள்ள ஒரு படமாக வந்திருக்கு. இந்த மாதிரி படங்களில் இப்போது இயல்பாக தனுஷ் நடிச்சிட்டு வராரு. எளிமையான கதாபாத்திரங்களில் அவர் நடிக்கவே ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னே இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் இயல்பான நடிப்பை வெளியிட்டிருந்தார். ஹிந்தி படங்களில் நடிக்கும்போது கூட அவர் இயல்பாக தான் நடிக்கிறாரு. இப்படிப்பட்ட எளிமையான ஒரு நடிகர் இது போன்ற கதாபாத்திரங்களில் நடிக்கிறது ரொம்பவே உண்மைத்தன்மை நிறைஞ்சதாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்த பிறவாது மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்த கடனை கண்டிப்பாக ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாச்சுன்னா அவர்கள் மனம் குளிரும். நன்றி, வணக்கம்.